ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏழரை சனியினுடைய காலகட்டம் முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ ஏழரை சனியும் முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானால் மிகப்பெரிய ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் கஷ்டங்களையும் சோதனைகளையுமே கொடுத்துட்டு வந்த சனீஸ்வர பகவான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்க இருக்கிறாருங்க. அதாவது சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் கொடுக்கக்கூடியதை கண்டிப்பாக யாராலையுமே தடுக்க முடியாது. அப்படி தான் இந்த டைமில் நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்க இருக்கிறாரு. ஒரு சில டைமில் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. சின்ன சின்னதாக ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழ்ந்தாலுமே கூட நிறைய அனுகூலங்களும் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா ஒரு சில கிரகங்கள் ரொம்ப சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்கள் ஒரு சில நெருக்கடிகளையும் கொடுக்க இருக்குது. ஸோ ரெண்டும் கலந்துரை தான் இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. கட்டாயமாக இந்த டைமில் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் இருக்கணுங்க. அதே போல் பேச்சிலையும் நிதானமும் இருக்கணும். நிதானமும் பொறுமையும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளுமே ஏற்படாது. ஒரு சில மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் திடீர் பணவரவுகளும் திடீர் அதிர்ஷ்டங்களும் கூட இந்த டைமில் ஏற்படும். ஏன்னா கிரக அமைப்புகள் மாறும் பொழுது எல்லாமே மாறும். ஸோ எந்தெந்த கிரகங்கள் எப்போ மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் எல்லாமே இருக்குது. சொல்லப்போனால் தொழில் ரீதியான விஷயங்களில் அவசர முடிவுகளை மட்டும் எடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மேலும் இந்த மே மாதத்தில் மகர ராசி நேயர்களுடைய காதல், திருமணம், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கையில் உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயிற்சியானது ஏற்பட்டு இருக்குங்க. ஸோ அதிர்ஷ்டம், பணவரவு, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் நல்ல காரியம் இப்படி எல்லாமே நடக்கும். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் தான் நடக்க இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய பேச்சில் நிதானத்தையும் பொறுமையும் கட்டாயமாக கடைப்பிடிக்கணும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த நிதானம் பொறுமை அப்படின்றது என்னன்னே தெரியாதவங்களாம் இந்த டைமில் கண்டிப்பாக அதெல்லாம் கற்றுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கிட்டே ஆக வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க, வார்த்தைகளை விட்டுறாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துடும். அதுவும் குறிப்பாக சகோதர சகோதரிகளிடம் பண விஷயங்கள் மற்றும் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் கூட ஏற்பட இருக்குது. இந்த சொத்து விவகாரங்கள் தான் மிகப்பெரிய அளவில் குடும்ப பிரச்சனைகளாக மாற்றம் பெறுது. ஸோ இந்த டைமில் மகர ராசி நேயர்கள் இதெல்லாம் சகோதர சகோதரிகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க. இல்லைன்னா இன்னுமே பெரிய பாதிப்புகளை தான் நீங்கள் பார்ப்பீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் குடும்பத்தோட ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கட்டாயமாக இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க. மேலும் மகர ராசி நேயர்களுடைய நிதி நிலைமை இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக தாங்க இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைகளுமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா பண வரவு உங்களுக்கு சரளமாக இருக்கும். கட்டாயமாக நீங்கள் அளவுக்கு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சொல்லப்போனால் மே மாதத்தினுடைய 2ஆம் பாதிக்கு பிறகு பணவரவு உங்களுக்கு அதிகமாகுமே தவிர எந்த வகையிலுமே குறையாது. சொல்லப்போனால் ஒட்டு மொத்தமாக உங்களுடைய குடும்பத்தினுடைய வருமானமே அதிகரிக்க போகுது. அதில் ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடெலாம் கிடையாதுங்க. யார் எவ்வளவு சம்பாதித்தாலுமே கூட குடும்பம் அப்படின்றது பார்க்கும் பொழுது ஒன்றா தான் இருக்கும். ஸோ குடும்பத்தினுடைய வருமானம் கட்டாயமாக உங்களுக்கு உயர ஆரம்பிக்க போகுது. ஒரு சில மகர ராசி நேயர்களுக்கு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் இதன் மூலமாக கூட பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கூட இல்லைங்க, பொருள் கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நீண்ட நாட்களாக இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதை உங்களால் வாங்க முடியாமையே இருந்திருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா பணம் தான். நீண்ட காலமாக கிடைக்காம நெடுவேலி இருந்த பணம் கூட உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுதுங்க. பணம் மட்டும் கிடையாதுங்க, எவ்வளோ நாளாக நீங்கள் யார்ட்டையாவது கடன் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அது கூட உங்களுக்கு கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த டைமில் ஈஸியாக அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆடம்பர செலவுகள் அப்படின்றது இந்த மாதத்தில் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் மகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா
உங்களுடைய பெரிய அளவில் பாதிப்புகளை வந்து தடுக்க முடியும். அதே போல் சொத்து சம்மந்தப்பட்ட விவகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விரயங்கள் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரியே தான் சொத்து பிரச்சனை பெருசாக வந்து வரப்போகுது. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. அந்த ஒரு டைம் உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துக்கு நீங்கள் வீடு வாங்குறதோ, சொத்து வாங்குறதோ, சொத்து விற்கிறதோ, இது மாதிரி எந்த விஷயத்தையுமே வந்து செய்யாதீங்க, தள்ளி போடுங்க. சொல்லப்போனால் சொத்து சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளுமே நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய பேச்சிலையும் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்கணும், பொறுமையாக இருக்கணும், குடும்ப சூழ்நிலைகளையும் பார்க்கணும், செலவுகளும் வேற இருக்குது. ஸோ இப்படி எல்லாத்தையுமே ஆலோசித்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை பார்க்க வேண்டி இருக்கும். அதனால் கட்டாயமாக இந்த ஒரு டைம் நீங்கள் கொஞ்சம் மட்டும் டிலே பண்ணிக்கோங்க. மேலும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரிங்க, எல்லாமே நீங்கள் ஒரு மாற்றம் அப்படின்றது உருவாகத்தான் போகுது. ஆனால் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்காதீங்க, தவிர்த்துக்கோங்க. வேலையில் மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? புதுசாக வேலைக்காக முயற்சி செய்கிறீங்களா? கவனமாக நீங்கள் வந்து சிந்தித்து வந்து செயல்படணும். கையில் இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப அது போல் ஒரு நல்ல வேலை உங்களுக்கு உடனடியாக கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. ஸோ திருப்பி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு சில மாதங்கள் கூட வந்து ஆகலாம். அதனால் இது மாதிரியான நல்ல வேலைகளை வந்து விட்டுறாதீங்க. நல்ல வேலை வாய்ப்புகள் எதுவுமே இப்போதைக்கு உங்களுக்கு இல்லை. அதனால் என்ன செய்துட்ருக்கீங்களோ அதையே வந்து தொடர்ந்து செய்துக்கோங்க. இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு தெரியாமலோ தவறுதலாக கூட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. அதே போல் வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா மே மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக தாங்க இருக்குது. சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று இருந்தாலுமே கூட அந்த அளவுக்கு பாதிப்புகள் அப்படின்றது பெருசாக இருக்காது. அதே போல் நீங்களும் பெரிய அளவில் லாபத்தையும் வந்து எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய முயற்சிக்கான பலன்கள் எல்லாமே அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக கிடைக்கும், சிறப்பாக கிடைக்கும். இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் கடினமாக தாங்க இருக்கும். கடினமான சூழ்நிலைகளை இருந்து தான் நல்ல விதமான அனுபவங்களை நம்மளால் கற்றுக்க முடியும். அது மகர ராசி நேயர்களுக்கு ரொம்பவே வந்து நல்லபடியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே சனி பகவான் உங்களுக்கு இனிமேட்டுக்கு நல்ல ஒரு அமைப்புகளை தான் கொடுக்க இருக்கிறாரு. ஏன்னா இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு நல்ல பாடங்கள் அவர் வந்து புகட்டியிருப்பார். அதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ சனீஸ்வர பகவான் ஒருவருக்கு வந்து பாதிப்புகளை கொடுக்குறாரு அப்படின்னா அவங்கள அதன் மூலமாக வந்து மெருகேற்றார் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் சனி பகவானை பார்த்து நீங்கள் யாருமே வந்து பயப்படாதீங்க, தவறுதலாகவும் வந்து நினைக்காதீங்க. அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே எல்லாருக்குமே வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான். ஸோ நம்மளுடைய தவறுகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உரிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டங்கள்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அது மாதிரி தான் மகர ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் நிறைய விஷயங்களில் வந்து கவனத்தை வந்து செலுத்த வேண்டியிருக்கு. மே மாதம் முழுக்க முழுக்க மகர ராசி நேயர்களுக்கு குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு விதமான சாதகமான நிலையில் தான் வந்து இருக்குது. சொல்லப்போனால் இந்த டைமில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலை தொழிலில் எந்தவித மாற்றமும் செய்யாமல் தொடர்ந்து நீங்கள் அதையே செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் மகர ராசி நேயர்களே கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் பெரிய அளவு பிரச்சனைகள் வந்து ஏற்படாமல் உங்களால் வந்து தடுக்க முடியும். கட்டாயமாக இந்த மே மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவங்களை கொடுக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்க நீங்களும் இறை வழிபாடுகள் செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. பொதுவாக நமக்கு கஷ்டம் வரக்கூடிய நாட்களில் இறைவனை வழிபாடு செய்கிறத விட தொடர்ந்து இறை வழிபாடுகள் செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதைவிட அதிகாலை நேரத்தில் எழுந்து பிரபஞ்சத்திடம் நீங்கள் வேண்டியதை கேட்டு பாருங்கள், அது உங்களுக்கு உடனடியாக விரைவில் வந்து நடக்க ஆரம்பிக்கும். கட்டாயமாக இது போன்ற விஷயங்களை எல்லாம் யாரெல்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் செய்து பயன்பெற்றிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய கமெண்ட்டை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கும், அவங்களுக்கு இதில் நம்பிக்கை பிறக்கும், அவங்களும் அதை வந்து செய்து பார்ப்பாங்க. ஸோ நம்மளால் ஒருவர் வந்து பயனடையும் பொழுது அதற்கு ஈடு இணையான ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. அதனால் நம்மளால் முடிந்த நல்ல விஷயங்களும் 4 பேருக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. அதே போல் நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லை, என்ன பலன்கள் இதனால் கிடைக்கும் அப்படின்றதையும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர்களும் செய்து பயன்பெறத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பதிவில் மகர ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் முழுக்க எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களானது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். கூடவே உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க. இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தினம்தோறுமே நம்முடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்குங்க. ஸோ அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலோட எப்போதும் இணைந்து